பாத்தியா மாப்ள? மாப்பிள்ள ஏன்டா நேற்று ஆர்சிபி தோத்துறாடா, கஷ்டமாக போச்சுடா, சாப்பிட விடாடா, ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாயிடுச்சுடா, எனக்கு முடியலடா. மாப்ள அதெல்லாம் கவலைப்படாத மாப்ள. 18 வருஷம் நம்ம தான் கப் அடிக்கிறோம். ஆர்சிபி தான் கப் அடிக்கிறோம். மச்சான் டேய் போய் அந்த மாறன் போராட கடையில் போய் கப் எடுத்தோட போடாடி. தேவையெல்லாம் பேசுவாங்கடா. ஏய் கப் எடுத்து வந்து போகிறேன் உங்களுக்கு டே. ஏய் இந்தாங்கடா கப்பா வாங்கிக்கோங்கடா டே. ஏய் அத்துக்கு போடுங்கடான்ட்டு. என்னடா இந்த கப்பு வேணானுங்கிறானுங்க இவனுங்க. மாப்பிள்ள என்ன மாப்பிள்ள நடந்துட்டு இருக்கீங்க? ஏய் சண்டை போடுறாங்கடா. என்னடா சண்டை ஏய் போடுறீங்க? இவனுங்க யாரா? ஏய் என்னடா சிஎஸ்கேங்கிறீங்க, டோனிங்கிறீங்க, ஆர்சிபிங்கிற. எங்க மெஸ்ஸி போன வாரம் 6 அடிச்சாரு தெரியுமா? மாப்ள டேய் என்ன மாப்ள நம்ம CR7 அடிச்சாம் பாரு மாப்பிள்ள ஹெலிகாப்டர். அதை விடு மாப்பிள்ள. போன வாரம் டோனி அடிச்ச ஷாட்ல அம்பையர் புல்லட் எடுத்து பால் எடுத்துட்டு வந்தாரு மாப்பிள்ள. என்ன அப்படியே மாப்ள? மாப்பிள்ள என்ன மாப்பிள்ள இவங்க ஒண்ணுமே தெரியாம இருக்காங்க. இவனுங்க யாரா ஓவரா சொல்றாங்க? டேய் நீங்க எந்த டீம்டா? அதை பத்தி சொல்லுங்க. மாப்பிள்ள நாங்க ஐசிசி டீம் மாப்பிள்ள. ஐசிசியா? இந்தியா கேம்பஸ் லூசேடா. மாப்பிள்ள இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கமிஷன். மாப்பிள்ள இவங்களுக்கு என்ன மாப்பிள்ள தெரிய போகுது? மாப்பிள்ள நீங்க உங்க வீட்டுல எவ்வளவு ரூபாய்க்கு மாப்பிள்ள டிவி இருக்கு? 20,000 இருக்கு. அப்ப உங்க வீட்டுல? மாப்பிள்ள உங்க வீட்டுல? மாப்ள 1,30,000 இருக்கு மாப்ள. எங்க வீட்டுல 60,000 டிவி இருக்கு மாப்பிள்ள. எங்களை மாதிரி விலை குன்ன டிவில மட்டும்தான் இன்டர்நேஷனல் பிளேயர் எல்லாம் வருவாங்க. நீங்க விலை குன்ன டிவி வாங்க. என்னடா கணக்கு இப்படி இருக்குது? தம்பி சோத்திரம்பா என்னப்பா நடக்குது? சோத்திரம் என்ன 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 பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாம்? என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? பாஸ்டர் நாங்க பைபிள் படிக்கலான்னு வந்தோம் பாஸ்டர். பாஸ்டர் இங்க வந்தா இவங்க டோனிங்கிறாங்க, மெஸ்ஸிங்கிறாங்க, சிஎஸ்கேங்கிறாங்க, ஆர்சிபி. நாங்க என்னன்னு தெரியாம நாங்க பாஸ்டர் நாங்க தாவீதா தானியலான்னு பாத்துக்கிட்டு இருக்கோம் தம்பி பாஸ்டர். தம்பி நிறுத்து. உனக்கு நான் அப்புறம் வரேன். நீங்க எல்லாம் என்ன கிரிக்கெட்டை பத்தி பேசிட்டு இருக்கீங்களா? சிஎஸ்கே மும்பை சிஎஸ்கே ஜெயிச்சுன்னு சொல்றியே, உனக்காக இந்த சிலுவை ஜெயிச்சுன்னு உன்னால ஸ்டேட்டஸ் வைக்க முடியுதா? உன்னால சாரி முழங்கால் போட முடியல, தேவ சமூகத்துல நேரத்தை செலவு பண்ண முடியல, தேவனுக்காக ஆத்துமாக்களுக்கு கண்ணீர் வெடிக்க முடியல. விசுவாசியே, தேவ பிள்ளையே, திருச்சபையே, எப்படி கிரிக்கெட் பார்க்க டைம் இருக்கு? சிலுவை உனக்காக ஜெயிச்ச ஸ்டேட்டஸ் வைக்க முடியுதா? ஆர்சிபி வின்னு, டோனி வின்னு, சிஎஸ்கே வின்னு. உனக்காக டோனி ரத்த சிந்தல, உனக்காக விராட் கோலி ரத்த சிந்தல, உனக்காக இயேசு ரத்த சிந்திருக்கிறார். அவரை உயர்த்து, அவரை ஆராதனைப்படுத்து, அவரை பிரஸ்தாபப்படுத்து. தேவன் உன் மேல மகிமைப்படுவார். மத்தேயு 28:19 எடுத்து நீ படிப்பா. பாஸ்டர் இதான் வாசிக்கிறோம் பாஸ்டர். ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவியால் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். தம்பி கேட்டியாப்பா வசனத்தை? எல்லாவற்றையும் செய்ய எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனாலும் எல்லாம் எனக்கு தகுதியாகிறாதுன்னு வேத வசனம் சொல்லுது. நீ எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறன்னு நீ யோசிச்சு பாரு. தேவனை நீ மகிமைப்படுத்து. நீ செலவழிக்கிற ஒரு நேரம் முக்கியமான நேரம். நீ தேவனுக்காக நீ செலவு பண்ண அப்படின்னா தேவன் உன்னை மகிமைப்படுவார். எத்தனையோ ஆத்துமாக்கள் ஒரு செகண்டும் நரகத்துக்கு போய் கொண்டு இருக்கிறாங்க. நீ என்னடா நான் சிஎஸ்கே வின்னு, டோனி வின்னு நீ உன் கணக்கில் போய்கிட்டு இருக்காத. தேவனை மகிமைப்படுத்து, தேவன் உன்னை மகிமைப்படுத்துவார். பாஸ்டர் நான் அப்பவே சொன்னேன் பாஸ்டர், வேதத்தை படிங்கடா, தானியல போற மாறுங்கடான்ட்டு. கேட்டாங்களா பாஸ்டர்? நீங்களும் வாங்கடா டிவி பார்ப்போம், கிரிக்கெட் மேட்ச் பார்ப்போன்ட்டாங்க பாஸ்டர். ஒன்றும் இல்லை, எல்லாரும் சேர்ந்து ஜோம் பண்ணுங்க, தேவனை மகிமைப்படுத்துங்க.